ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எல்லோரும் எப்படி வீட்டு வரி குடிநீர் வரியெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். மேலே சொத்து வரி செலக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் எந்த மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிக்கின்னு கீழே ஒன்றியம், அதாவது வட்டார வளர்ச்சி பிடிஓ ஆஃபீஸ் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஊராட்சி செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வரி விதிப்பு எண் அசஸ்மெண்ட் நம்பர் அதை நம்மளுக்கு ஊராட்சி அலுவலகத்தில் போய் கேட்டோம்னா பஞ்சாயத்து செக்ரட்டரிங்க தருவாங்க. அதை அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி போட்ட பில்லு இருந்துச்சுன்னா அந்த பில்லில் பார்த்திங்கன்னா வரி விதிப்பு என்னென்னு இருக்கும். அந்த எண்ணெய் எடுத்து இதில் போட்டுக்கணும். கேப்ஸை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோம்னா கீழே தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். வந்துச்சுங்களா? வந்துடும். இதே மாதிரி நம்ம குடிநீர் வரைக்கும் இதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதே ப்ரொசீஜர் தான். குடிநீர் வரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எந்த மாவட்டன்றதை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியத்தை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஊராட்சி பஞ்சாயத்து ஆஃபீஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு வரி விதிப்பு எண் குடிநீர் வரிக்கு தனியாக வரும். அந்த வரி விதிப்பு எண்ணை அதில் போடுறோம். போட்டு கேப்ஸா என்ட்ரு கொடுத்துட்டோம்னா ஷோ பண்ணி வரும். கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கான வரி விதிப்பு எண் குடிநீர் வரிக்கும் வந்துடும். நம்ம ஆன்லைன்லேயே இதுக்கான வரி விதிப்பு எண்ணை எடுத்துக்கலாம். நம்ம இதுக்காக பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ளே போக வேண்டிய அவசியம் இருக்காது. டைரெக்டாக ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக போர்ட்டலில் போய்ட்டு நம்மளுடைய வரி விதிப்பு எண்ணெல்லாம் போட்டோம்னா ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். அதை நம்ம வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.